ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிதி பாகற்காய் ரொம்பவும் நல்லதே. இந்த பாகற்காய் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அதை நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்களே. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாகற்காய்க்கு பந்தல் போடுறது சிரமம்னு நினைப்பாங்களே. இந்த பாகற்காய் செடியை பந்தலே இல்லாமல் எப்படி வளர்க்கலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விதைக்கு நாம் ஒரு பழுத்த பாகற்காயை எடுத்து அதை காய வச்சு அந்த விதைகளை எடுக்கலாம். இல்லை நர்சரியில் இந்த விதைகளை வாங்கலாமே. இந்த விதை ஊன்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் நாம் தண்ணியில் ஊற வைக்கணுமே. இது எதனாலன்னா முளைப்புத்திறன் அதிகமாக இருக்குங்கிறதுனால தான். இப்போ ஒரு சத்தான மண்கலை உள்ள ஒரு தொட்டி எடுத்துக்கங்க. அதில் இந்த விதைகளை ஊனி வச்சிருங்க. இப்போ தண்ணியை தெளிச்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 3 நாள் கழித்து பார்த்தோம்னா அப்படி இந்த விதைகள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடுமே. இப்போ தனித்தனியாக க்ரோ பேக்கில் ஒவ்வொரு செடியும் நட்டு வைக்கலாமே. இப்போ இந்த செடியெல்லாம் நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாகற்காய் ஒரு சத்தான காய்கறி. இது விட்டமின், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் நிறைஞ்சு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது பூக்க ஆரம்பித்து காய்கள்லாம் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடுமே. இப்போ இதுக்கு பந்தல் போடணும் இல்லையா. இந்த பாகற்காய் கொடி வகையை சார்ந்தது. அதனால் இதுக்கு பந்தல் போட வேண்டியதாக இருக்குது. இந்த பந்தல் போட முடியாதவங்க என்ன ஒரு ஐடியா பண்ணலாம்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ எங்கள் மாடி தோட்டத்தில் கத்திரி, தக்காளி செடிகள் மேலேயே இந்த படர்பட்டுருக்கனே. இப்போ அதுலேயே நல்லா படர்ந்து இது காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதுக்கு உரம் போடணும்ல. இதுக்கு மாட்டுச்சாணம் உரம், கிச்சன் வேஸ்ட்டு இதையெல்லாம் நல்லா கலந்து போட்டு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி படர விடுறதுனால நமக்கு செடிகளுக்கு ஒரு பாதிப்பும் இருக்காதே. காய்ப்பு முடிஞ்சதும் இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாமே. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூச்சி தாக்குதலும் இதுக்கு அதிகமாக இருக்காதே. இந்த பாகற்காய் நல்லா வளர்றதுக்கு சாம்பல் உரம் ரொம்பவும் நல்லது. இந்த சாம்பல் கிடைக்காதவங்க காய்ஞ்ச இலைகளை எரித்து இதை சாம்பல் ஆக்கலாமே. இந்த சாம்பல் சத்து காய்கள் நிறைய வளர்கிறதுக்கு துணையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாரம் ஒரு முறை இந்த சாம்பல் சத்து இந்த செடிகளுக்கு கொடுக்கலாமே. இப்போ பாருங்க, இந்த மிளகாய் செடியோடவே இது படர்ந்து இருக்கிறதுனால இது நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காய்கள்லாம் எப்படி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இந்த பாகற்காயை நம்மளோட உணவில் சேர்க்கறதுனால கபம், பித்தம், குஷ்டம், மந்தம் போன கொடிய நோய்கள்லாம் நீங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். கேன்சர் வர்றதையும் இது தடுத்துடுமே. இரத்த சோகை, தோல் நோய் இதெல்லாம் குணமாயிடுமே. அளவுக்கு அதிகமாக பாகற்காய் சாப்பிடலாமா? சாப்பிடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளோட கல்லீரல் பாதிப்பாயிடுமே. சிலர் ராத்திரியில் பாகற்காய் சாப்பிடலாமான்னு கேட்டால் நிச்சயமாக சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிரச்சனையும் இருக்காதே. இந்த பாகற்காயை பொடியாக நறுக்கி எலுமிச்சை, உப்பு, மஞ்சள் பொடி கலந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அலசி சமைச்சோம்னா நமக்கு கசப்புத்தன்மை
நிறைய இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் நீங்கள் சமையல் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.